ஹாய் வியூஸ், வெல்கம் டு கேவி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா தோசை. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ரவை ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. தயிர் 1/4 கப், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, உப்பு, முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்ட ரவை, மைதா மாவு, நம்ம எடுத்துக்கிட்ட தயிர் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மைதா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரவை 1 கப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தயிர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. நான் ரவை 3/4 கப் எடுத்திருக்கனால தயிர் 1/4 கப் எடுத்திருக்கேன். ரவை 1 கப், தயிர் 1/2 கப், இதுதான் கரெக்டான ரேஷியோ. 3ஐயும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். கலக்கிட்டு மறுபடியும் தண்ணி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மறுபடியும் தண்ணி தேவைப்படுது, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ இதை ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு விடணும். 20லேருந்து 25 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா புளிச்சிரும், மாவு புளிச்சிரும். இப்போ மாவு புளிச்சிருச்சு. 25 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்குறோம், மறுபடியும் தண்ணி தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், சீரகம், மிளகு, முந்திரி பருப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய், உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் மாவை ஊற்றி வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்தால் ரவா தோசை ரெடி. ரவையில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தோன்னா, இந்த ரவை சாப்பிட்றதுனால நமக்கு எனர்ஜி அதிகமாகும், வெயிட்டும் குறையும், அயர்ன் டிஃபிஷியன்சி இருந்தால் அதை தடுக்கும், கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும், பிளட் சுகர் லெவலும் கண்ட்ரோலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் என்னோடய ஃப்யூச்சர் அப்டேஷனுக்கு. தேங்க்யூ.